Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பெரியாரை எதிர்ப்பதன் மூலம் லாபமா நட்டமா? தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் தொடர்ச்சியாக ஆண்டு கொண்டிருக்கின்றன. இது பெரியாரிய மண், திராவிட மண். இந்த மண்ணில் சீமான் தொடர்ச்சியாக பெரியாரை தொடுவது இது பெரிய பெரிய ஒரு சறுக்கலுக்கு வழிவகுக்காதா? கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம். சீமான தங்களுக்கு எதிரான ஒரு பொசிஷன்ல திமுக பார்க்கல போல தெரியுது. ஸ்டாலினுக்கு எதிராக யாரும் இல்லை. ஆனா கருத்தியல்ல திராவிடமா தமிழ் தேசியமானு ஒரு சைவத்தில் இருந்த சீமான் 8க்கு வந்தனால ஸ்டாலினை எதிர்த்து நிற்கிறல தனக்கு துணிச்சல் இருக்கு. அந்த கருத்தியலை எதிர்த்து நின்னா தான் 8 16 ஆக்கி மேல வளர முடியும்னு சீமான் நம்பிக்கையோட அதை முன்னெடுக்கிறாரு. எவ்வளவு போல்டா பேசுறாரு பாருங்க. சீமான் தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கிறார். பிஜேபி மனித குலத்தின் எதிரின்னாரு. ஆமாவா? மனித குலத்தின் எதிரி. அப்படிப்பட்ட சீமானை கொண்டு போய் நீங்க நிதிஷ்குமார் ரூட்ன்றீங்க. வேற என்ன, அண்ணாமலை சீமான் நெருக்கத்துக்கான நண்பர், அந்த நட்பு பட்டியல் நெருங்கினதுக்கு காரணம் நீங்கன்றாங்க. இதை ஏன் அவர் சரியா போயிருந்தவரை ஏன் நீங்க இப்படி ரூட்டை மாத்தி விட்டு இன்னைக்கு பாருங்க ஒட்டுமொத்த பெரியாரிய உணர்வாளர்கள் அவருக்கு எதிராக நிக்கிறாங்க. நிக்கட்டு அவருக்கு ஆதராட்டும் தமிழ் அமைப்புகள் சகோதரர் திருமுருகன் காந்தி வீட்டை முற்றுகையிட போயிட்டாங்கல்ல, அது அவருக்கு பிளஸ் தானே. இந்த இடத்துக்குள்ள சீமானுக்கு பிளஸ்ங்கிறது எல்லா தேர்தல்களையும் போட்டியிடுறது, 214 தொகுதியிலும் போட்டியிடுறது. இன்னைக்குள்ள களத்துக்குள்ள அண்ணாமலையால பாஜகவை ஈரோடு கிழக்குல நிக்க வைக்க முடியாதது என்டிஏக்கு மைனஸ். 1% இருந்த சீமான் இன்னைக்கு தினகரனை விட கமலஹாசனை விட பெரிய சக்தியாகி 8.2% அங்கீகாரம் பெற்றுட்டாப்ல. வளர்ச்சி சீமானுக்கு நிற்க காரணம் எல்லா தேர்தலும் நிற்கிறது, 214 நிற்கிறது. 26லையும் 234லையும் உறுதியா சீமான் நிற்பாருங்கிறது தான் சீமானுக்கு பிளஸ். பாஜக அப்படி உறுதியா நிற்குமா நிற்காதாங்கிறதுல சில பாஜக தலைவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துறதுதான் பாஜகவுக்கு மைனஸ். செல்லூர் ராஜி சகோதரர் அவர்களே, நீங்க ஒரு நல்ல எளிமையான மனிதர், நல்ல பழகுறதுக்கு நல்ல தன்மை உள்ளவர். உங்க அதிமுக சென்டிமெண்ட் ரெட்டலை எல்லாம் போயிட்டு செல்லூர் ராஜி சகோதரர் அவர்களே, அந்த 2 வார்டுலையும் அதிமுக லீட் பண்ண 2 வார்டுலையும் உதயசூரியன் பெரிய அளவுக்கு வாக்கு. காரணம் சீமான் எடுத்து வைக்கிற இஷ்யூ. களத்துல இருக்கிற திரு சீமானை வைத்து சொன்னீங்கன்னா இது நல்லா இருக்கும். களத்துல சீமான் இருக்கிறனாலதான் எடப்பாடி அடிபடுவாரு, ஓடிட்டாருன்னு கொங்கு வேளாள கவுண்டர் இளைஞர்களே சொல்றான். கவுண்டர் நம்ம கவுண்டர் ஓடிட்டாரியா, நாம் தமிழர் சீமான் தமிழனா தீரன் சின்னமலை கவுண்டர் மாதிரி நிற்கிறான் போல்டான்னு எடப்பாடி ஓடிட்டாருங்கத வெள்ளாள கவுண்டர் இளைஞர்களே பேசுறாங்க. விஜய் அரசியல் வருகைக்கு பிறகாக அண்ணாமலை சீமான் இவர்களுடைய மவுஸ் குறைஞ்ச மாதிரி தெரியுதே சார். சீமான் மவுஸ் பெரிய அளவுல கூடியிருக்கு. அண்ணாமலையும் இப்போ கரெக்டா ஆயிட்டாரு. விஜய் வந்தது சீமானுக்கு கூடுதல் பலங்கிறது நான் உறுதியா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். எதிர்காலத்துல கடைசி நேரத்துல விஜய் அவங்க அண்ணனை சப்போர்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம். சீமான் சரியா போயிட்டு இருக்காரு. அவர் ஏதாவது தடமாறி வேற ரூட்டு கூட்டு போறீங்களா நீங்க? சீமான் அடுத்த ஜம்பு மிகப்பெரிய அளவுக்கு 4 கட்சிகளை எதிர்த்து 8 16 ஆக்கக்கூடிய அளவுக்கு பக்காவா போயிட்டு இருக்கிறார். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறோம் மதேஷ் சார். இன்றைக்கு நாம பேச இருக்கக்கூடிய தலைப்பு, இந்த விவாதம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் குறித்தான விவாதம் சார். திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பெரியார் குறித்தான தொடர் விமர்சனத்தை இன்றளவிலும் நாம பேசிட்டு இருக்க இந்த நேரமும் பெரியார் அடிப்படையிலே பிழையானவர்னு இப்ப சொல்லியிருக்காரு ஒரு ஸ்டேட்மெண்ட். தொடர்ச்சியாக பெரியாரை தமிழ்நாட்டு மண்ணில் சீண்டுவது சீமானுக்கு நல்லதா? சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பெரியாரை எதிர்ப்பதன் மூலம் லாபமா நட்டமா என்ற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன் சார். ஏன்னா தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் தொடர்ச்சியாக ஆண்டு கொண்டிருக்கின்றன. இது பெரியாரிய மண், திராவிட மண். இந்த மண்ணில் சீமான் தொடர்ச்சியாக பெரியாரை தொடுவது இது பெரிய பெரிய ஒரு சறுக்கலுக்கு வழிவகுக்காதா? கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம். திராவிட கட்சிகள் மட்டுமல்ல, திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 4 கட்சிகளின் வாக்கு வங்கியும் உடைச்சி மக்களை நம்பி மக்களில் ஒருவனாக மக்களில் இருந்து மக்கள் ஆதரவில் எழும்பி வாரங்கிறதான் சீமான் சொல்றாரு. அதுதான் ஈரோடு கிழக்குலையும் தன்னோட பிரச்சாரமாக முன்வைக்கிறாரு. அந்த கான்செப்டுக்குள்ள அவர் இலவசங்களை எதுக்கிறார். இன்னைக்கு இலவசங்களை எதுக்கிறதுனா ஸ்டாலினுக்கு தான் இலவசங்களின் ஆதரவு போகும். இது கருத்து குரலை தவிர மற்ற எல்லாருமே ஒத்துக்குவாங்க.
இலவச பஸ் பயணம், இலவச பேருந்து பயணம், அந்த பெண்கள் உரிமை தொகை, அதை ஸ்டாலின் அதான் பேசுறாரு. இந்த இலவசங்களை சீமான் எதுக்குறாரு. 1500 ரூபா கொடுப்போம்னு இவர் தங்கமணி சொல்றாரு. இதுல இலவசங்கள் கூடாது, வேண்டாம், அது இட் இஸ் பொருளாதாரத்தை பாதிக்குது, பல ஸ்டேட்டுகளில் காலியாகுதுன்னு நினைக்கிறவங்கெல்லாம், பொருளாதாரமே காலியாகுதுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் சீமான் ஆதரிப்பாங்க. இலவசம் வேணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஸ்டாலின் ஆதரிப்பாங்க. அடுத்து தந்தை பெரியார் விவகாரம். பெரியார் விவகாரத்தில் ப்ரோ பெரியாரிஸ்ட் எல்லாம் ஸ்டாலின் ஆதரிப்பாங்க. இது எல்லாமே ஸ்டாலின் ஆதரவாளர்கள் தான். ப்ரோ பெரியாரிஸ்ட்டு, இந்த வெப்பு, இதில் எல்லாமே ஸ்டாலின் ஆதரவாளர்கள் தான். ஆன்டி பெரியாரிஸ்டஸ் எல்லாம் சீமான் ஆதரிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு இஷ்யூவிலையும் தமிழ்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் சீமான் ஆதரிப்பாங்க. ஒரு தமிழர் இயக்கம் கூட திருமுருகன் காந்தி வீட்டு முன்னாடி ஒன்று போய் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி திராவிடம்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் ஸ்டாலின் ஆதரிப்பாங்க. ஸ்டாலின் வர்சஸ் சீமான், இதுதான் சீமான் பொசிஷன் பண்ணுவாருன்னு அவங்கள்ட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். இல்ல ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் சொன்னீங்க நீங்க. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல சீமான் ஒருத்தர் இருக்கிறாரு. சீமான் தன்னை ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு பொசிஷன் பண்ணுவாருன்னு சொன்னேன். இல்ல அவருடைய எண்ணப்பாடு அது. ஆனால் அந்த எண்ணப்பாட்டு கேட்டார் போல அந்த பக்கம் ரியாக்ஷன் இருக்கணும்ல. திமுக இவர் பேரையே பயன்படுத்த மாட்டேங்குதுல. ஐயா ஸ்டாலினோ, உதயநிதி ஸ்டாலினோ யாருமே பயன்படுத்த மாட்டேன்றாங்கல்ல. துரைமுருகன் இது பண்ணாரு. பெரியாரை சொல்லிக்கிட்டு பெரியாருக்கு கருத்துக்கே மாறாட்டு சீமான விமர்சிச்சாரு. இவரு அறநிலைத்துறை அமைச்சர் விமர்சிச்சாரு. பல அமைச்சர்கள் விமர்சிச்சாங்க. ஸ்டாலினே விமர்சிச்சாரு. ஸோ பேர் சொல்லலைன்னு சொன்னா அது இன்னும் 16% வந்த முறை பேர் சொல்லுவாங்க. இப்படிதான் ஜெயலலிதா பேரையும் கலைஞர் சொல்லலை. கடைசியில் ஜெயலலிதா வைத்து தான் அரசியல் பண்ண வந்தாங்க. ஜனநாயகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானதே பேரை சொல்றது தான் முறை. ஒரு லெட்டர் பேட் கட்சி ஒரு அங்கீகாரம் பெறலைன்னு சொன்னால் அதுவரை அது நியாயம். இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயாச்சு. ஜெயலலிதா அம்மையார் பேரை கலைஞர் சொல்லலை, சின்னம்மா பெரியம்மான்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு பிறகு அந்த அம்மாவே கட்டில் ஏறி உட்கார்ந்த பிறகு, ஆட்சி கட்டில் ஏறி உட்கார்ந்த பிறகு பேர் சொல்லாம இருக்க முடியுமா? இல்ல சீமான தங்களுக்கு எதிரான ஒரு பொசிஷன்ல திமுக பார்க்கல போல தெரியுது. ஸ்டாலினுக்கு எதிரா கலைஞருக்கு எதிராக ஜெயலலிதாவும், கலைஞருக்கு எதிராக எம்ஜிஆர், இந்த மாதிரி 5% டிஃபரன்ஸ் இந்த மாதிரி ஸ்டாலினுக்கு எதிராக யாரும் இல்லை. ஆனால் கருத்தியல்ல திராவிடமா தமிழ் தேசியமானு 1% இருந்த சீமான் 8க்கு வந்ததுனால ஸ்டாலினை எதிர்த்து நிற்கிறதுல தனக்கு துணிச்சல் இருக்கு. அந்த கருத்தியலை எதிர்த்து நின்னா தான் 8 16 ஆக்கி மேலே வளர முடியும்னு சீமான் நம்பிக்கையோட அதை முன்னெடுக்கிறாரு. எவ்வளவு போல்டா பேசுறாரு பாருங்க அன்னைக்கு. இதுதான் இது டீசர் தான், முன்னோட்டம் தான், மெயின் பிக்சர் பிறகு வருதுங்கிறாரு. இன்னும் கையை உங்களை அடிக்கவே ஆரம்பிக்கலையே, இன்னும் நிறைய இருக்குங்கிறாரு. இது சேதாரத்தை கொடுக்காதா சார்? பெரியாரிய உணர்வாளர்கள் பெரியாரை யார் தொட்டாங்களோ அவங்க எல்லாம் கெட்டிருக்காங்க, விமர்சனமாயிருக்காங்க, ஓட்டரசியல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது நாம் தமிழர் கட்சிக்கு பலவீனத்தை கொடுக்காதா? அது சீமானே அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்ல விரும்பலைங்கிறனால விட்டுருங்க. அதில் ஒன்றும் பாதிப்பு இல்லைங்கிறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாட்டே சீமான் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. இதில் சீமான் இதையும் தாண்டி வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழின தலைவனா நிறுவனம்னு நிற்கிறாரு. ஒன்று, வள்ளலார் வைகுண்டரை பற்றி பேசுகிறாரு. ரெட்டைமலை சீனிவாசன் ஐதிதாச பண்டிதரை பற்றி பேசுகிறாரு. இதே மாதிரி ஜீவானந்தம் வாவுசியை பற்றி பேசுறாரு. பட்டேலுக்குள்ளது ஏன் வாவுசிக்குள்ளன்னு கேட்கிறாரு, பெரியாருக்குள்ளது ஏன் வாவுசிக்குள்ளன்னு கேட்கிறாரு. அப்போ ஸோ பாசிட்டிவா நிறைய தமிழ் அடையாளங்களை முன்னெடுக்கிறாரு. அந்த தமிழ் அடையாளங்களை முன்னெடுத்து தான் சீமான் வளர்றாரு. எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய அவர்களை கல்வி தந்தையா ஆக்கணும்னு சொன்ன சகோதரர் சீமான் என் இனத்தின் மிகப்பெரிய கலைப்பெருமைன்னு காங்கிரஸ்காரான அண்ணன் சிவாஜி எடுத்தார். காங்கிரஸ்காரன் எடுத்து எதுவுமே ஆக போறதில்லை. ஒரு தமிழை மிகப்பெரிய கலைப்பெருமைன்னு அண்ணன் சிவாஜிக்கு புகழ்ந்து மேலே மாங்குலையில் கூட்டம் போட்டார். சந்திரமோகன் சிவாஜி பாசறை அந்த தம்பியெல்லாம் அன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாப்புல. ஜெயலலிதா தடை விதிச்சாப்புல. அப்புறம் கோர்ட் ஆர்டர் வாங்கி 1 வாரம் கழிச்சு தான் போட்டார். அப்போ காங்கிரஸில் தோல்வி அடைஞ்சு ஒரு தனி கட்சி தோல்வி அடைஞ்ச அண்ணன் சிவாஜியை தமிழ் இனத்தின் மிகப்பெரும் கலைப்பெருமை, கலை அடையாளம்னு சீமான் முன்னெடுக்கிறார். அந்த மாதிரி அவர் பெரியாரை எதிர்த்தாலும் இன்னொரு சைடில் அவர் எடுக்கிறதெல்லாம் தமிழர் அடையாளங்கள், தமிழ் அடையாளங்கள். ஏன் எம்ஜிஆர் இருக்கக்கூடிய பேர் ஏன் மருது பாண்டியருக்கு இல்லைங்கிறாரு. ஜெயலலிதாவுக்கு இருக்கக்கூடிய பேர் ஏன் வேலுநாச்சியாருக்கு இல்லைன்னு சொல்றாரு. வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு சொல்றாரு. அப்போ வீரப்பனையே தமிழ் அடையாளம் மாட்டு அவர் எடுக்கிறாரு. உங்களுக்கு சிவாஜினா எங்களுக்கு மருது பாண்டியர், உங்களுக்கு விவேகானந்தர்னா எங்களுக்கு வள்ளலார், உங்களுக்கு ஜான்சி ராணினா எங்களுக்கு வேலுநாச்சியார், இப்படி உங்களுக்கு விநாயகர்னா எங்களுக்கு முருகன் வேற எடுக்கிறாரு. ஸோ எங்களுக்கு முப்பாட்ட முருகன் வேற எடுக்கிறாரு. இப்படி அவர் எடுக்கிறதெல்லாம்
வெளிச்சத்துக்கு வராம இருந்தது. இந்த பெரியாரை டச் பண்ணி இந்த இஷ்யூ எடுத்ததும் சீமான் பேசுறது எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துட்டு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பாஜகவையும் திமுகவையும் எல்லாம் ஆளுங்கட்சி ரெண்டையும் மற்ற ஆண்ட தோத்த 2 கட்சிகளையும் சேர்த்தான் எதிர்ப்பாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஆரியம் திராவிடமும் ஒண்ணுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் பாருங்க அன்னைக்கு. இல்ல அப்படி சொல்றாரு. பெரியாரை தொட்டதன் மூலமா அவர் ஆர்எஸ்எஸ் இன் பி டீம், பிஜேபியின் பி டீம் இப்படின்னு எல்லாம் விமர்சனம் வச்சாங்க. ஆர்எஸ்எஸ் இன்னொரு ஒரு கையால் அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை இப்போ அதிகமா கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணாரு. அதுல என்னையும் சேர்த்து தானே. ஆமா, நீங்க அண்ணன் சீமானோடு பார்த்தது, ரஜினிகாந்தோடு திரு சீமான் அவர்களை சந்திக்க வைத்தது, அதற்கு பிறகு திரு அண்ணாமலை ஆதரவு கொடுக்கிறது, இது எல்லாத்துலயுமே இந்த ரோல்ல திரு ரவீந்திரன் துரைசாமி சீமானுக்கு பாலமா இருக்காருன்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு. நீங்க அவர்கிட்ட போகாத வரைக்கும் அவர் கொஞ்சம் நல்லாவே இருந்தாரு, நீங்க போனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் மாட்டாருன்னு பேச்சும் சொல்றாங்க. சரி மாதேஷ், சீமானுக்கு நான் வெல்விஷரா தான் இருக்கிறேன், அது ஒண்ணு மறைக்கல. பட் நான் ஆர்எஸ்எஸ் காரன் தாங்கிறதும் மோடி 4வது முறை பிரதமராக வர்றதுக்கு உழைக்கிறோங்கிறதும் எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணாம என் தம்பி சீமான், என் சகோதரர் அன்னைக்கு பெரிய ஹீரோவானு கூடிய சீமானுக்கு வெல்விஷரா இருக்குங்கிறதும் உண்மைதான். நீங்க சொல்லக்கூடிய இதே பெரியாரிஸ்டுகள் எல்லாமே இல கணேசன்ஜி சசிகலா அம்மையாருக்கு ஆதரவா இருந்தாரு. நான் கவர்னர் வரமாட்டாருன்னு சொன்னேன். சுப்பிரமணிய சாமி ஆகஸ்ட் 15 சசிகலா அம்மையார் விடுதலைன்னு சொன்னாரு, நான் விடுதலை இல்லைன்னு சொன்னேன். துக்ளக் ஆசிரியர் சத்திரியன் குருமூர்த்தி சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரிக்கும் போது அதை ஆணைக்கணும்னு சொன்னாரு. நான் மோடி பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னேன். அப்போ 3 பிராமணர்கள் சொல்லியும் தப்பா இருக்குது. ரவீந்திரன் துரைசாமிங்கிற ஒரு நாடார் சொல்லணும்னா கள்ள இருக்கக்கூடிய ஜாதியை சேர்ந்தவன் சொல்றது சரியாயிட்டு. இத பெரியாரிஸ்ட் சொல்லக்கூடிய எவனாவது உண்மையான பெரியாரிஸ்டுங்க இருக்கான போலி பசங்க யூடியூபர் மட்டும்தான் பாராட்டினாப்புல, ஒருத்தம் கூட இதை பாராட்டல. இவெல்லாம் என்ன பெரியாரிஸ்ட்? 3 பிராமணர்கள் சொல்லி பிஜேபியில நடக்கல, ஒரு கள்ள இருக்கக்கூடிய ஜாதிக்காரன் சொன்னது அங்க நடந்திருக்குதுன்னு சொன்னா அதை பாராட்டணுமா இல்லையா பெரியாரிஸ்ட்? இதற்கும் சீமான நீங்க ரொம்ப இவர்கள் போலிகள்னு சொல்றேன், இவர்கள் போலிகள் முதல்ல சொல்றேன். கிஷோர் கே சாமி கூட அதை பாராட்டுறான் காலையில. பட் இந்த போலிகளுக்கு அதை சொல்றதுக்கு மனசு இல்லைன்னு சொல்றேன். சரி இல்ல சார், சீமான நீங்க கொண்டு போய் ஒரு ரூட் போட்டு கொடுத்துருக்கீங்க, அவர் சரியான பாதையில போயின்னு இருந்தாரு. அவர் ஆர்எஸ்எஸ் பக்கம் திருப்புற வேலையில நீங்க ரொம்ப முனைப்பா நிதிஷ்குமார் அது இதுன்னு ஆசை காட்டுறீங்க. அந்த ஆசைக்கு அவர் ஹீல்ட் ஆகல. பட் தேவையில்லாம அவருக்கு ஒரு பிம்பத்தை நீங்க தேவையற்ற ஒரு பிம்பத்தை அவர் மேல சாயம் பூசுறதுக்கான வழியை நீங்க செஞ்சிட்டீங்கன்றாங்க. கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு போகும் மாதேஷ். அவரு 4 பேரையும் எதிர்த்து 214 தனிச்சு தான் கேண்டிடேட் போடுறாரு. அதே மாதிரி பொது தொகுதியில 15 பறையர்கள், 7-8 தேவேந்திரகுல வேளாளர்கள், மேற்கு மண்டலத்திலும் பறையர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள், 5% இடஒதுக்கீட்ட பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் உயர்த்தி கொடுக்கணும். இந்த இஷ்யூ எந்த பக்கம் இருக்குது? அருந்ததியர் பக்கம் தான் பாஜக நிற்கிறாங்க, அருந்ததியர் பக்கம் தான் அதிமுக நிற்கிறாங்க, அருந்ததியர் பக்கம் தான் திமுக நிற்கிறாங்க. அப்போ இவரு அதுக்கு மாறுபட்ட மற்றவங்க இல்லாத ஒரு இஷ்யூ எடுத்து நிற்கிறாரு. இலவசங்கள், இலவசத்துல காங்கிரஸ், திமுக, அதிமுக, பாஜக எல்லாம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இலவசம் கூடாதுன்னு அவர் சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு இஷ்யூலையும் இந்த 4 கட்சிகளையும் எதிர்த்து தான் அவர் நிற்கிறாரு. கட்சிகளின் பலத்தை உடைப்பேன், மக்களை வச்சு கட்சிகளின் பலத்தை உடைச்சு மேல வருவோங்கிறாரு. இல்ல இஷ்யூ பேஸ்ட்ல நீங்க சொல்றதெல்லாம் பிஜேபி ஆதரிக்கிற ஒன்றை சீமான் எதிர்க்கிறார் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் லாஜிக்கா எனக்கும் புரியுது, மக்களுக்கும் புரியும். ஆனால் ரஜினியை சந்திக்க வைத்ததாக இருக்கட்டும், அண்ணாமலை திடீர்னு அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறது கரெக்ட், அவருக்காக நான் ஆதாரத்தை கொடுக்குறேன்றது, நண்பர் சீமான்னு எச்ராஜா சொல்றதா இருக்கட்டும், நீங்க அடிக்கடி திரு சீமானை ஆதரிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ரூட்டு. இன்னைக்கு பெரியாரை விமர்சிப்பதற்கான ரூட்டை போட்டு கொடுத்ததுல நீங்களுமே இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க சிலர். விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவனும் அல்ல ரவீந்திரன் துரைசாமி. விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். நான் தந்தை பெரியாருக்கு நன்றி உணர்வு உள்ளவங்கிறதா நான் பலமுறை சொல்லிட்டேன். அதை நான் எந்த இடத்துலையும் யாருக்கிட்டையும் சொல்லதுக்கு எந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசக்கூடிய ஐயா தாளிங்க நாடார் தொண்டேன், அதையும் நான் மறைச்சு பேசல. அப்போ தவறு யார்கிட்ட இருக்குது? நாடார் சமூகத்தின் மீது வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் சோகால்டு பெரியாரிஸ்ட தான் இருக்குது. கொஞ்சமாவது உனக்கு மனச்சாட்சி இருந்தன்னா, சுப்பிரமணிய சாமி சொன்னது நடக்கல, இலகணேசன் சொன்னது நடக்கல, சத்திரியன் குருமூர்த்தி சொன்னது நடக்கல, ரவீந்திரன் துரைசாமிங்கிற நாடார் சொன்னது மோடிட்ட நடந்துக்கிறத நீ மதிக்கணுமா, எழுதணுமா, வேண்டாமா? அப்ப உனக்கு ஒரு நாடார் சாதிச்சதை சொல்றதுக்கு உனக்கு வன்மமும் காழ்ப்புணர்ச்சி இருக்கு. நீ என்ன பெரியாரிஸ்ட்? கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு கைக்கூலியா இருக்க. நீ பெரியாரிஸ்ட் இல்ல, நீ கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு கைக்கூலியா இருக்கிற.
அதனால ரவீந்திர துரைசாமி RSS பாக்குற பாஜகவுக்குள்ள ரவீந்திர துரைசாமி ஒரு தாழ்நிலை நாடார் தொண்டன் எந்த இடத்திலும் தன் உருவத்தை இழக்காம மனசுல பட்டதை ஒரே மாதிரி பேசக்கூடிய தன்மை கொண்டவன் சாதிச்சதை உனக்கு ஒத்துக்கிட மனசு இல்லைன்னா என்ன பெரியாரிஸ்ட், என்ன பெரியார் தொண்டை, என்னத்தை பெரியார படிச்ச? உங்க கருத்தை நான் மதிக்கிறேன். நான் உங்ககிட்ட வந்து தெளிவான ஒரு கேள்வி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். திரு சீமான் தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கிறார். பிஜேபி மனித குலத்தின் எதிரின்னாரு. ஆமாவா? மனித குலத்தின் எதிரி அப்படிப்பட்ட சீமானை கொண்டு போய் நீங்க நிதிஷ்குமார் ரூட்ன்றீங்க, வேற என்ன அண்ணாமலை சீமான் நெருக்கத்துக்கான நண்பர், அந்த நட்பு பட்டியல் நெருங்கினதுக்கு காரணம் நீங்கன்றாங்க. இதை ஏன் அவர் சரியா போயிருந்தவரை ஏன் நீங்க இப்படி ரூட்டை மாத்தி விட்டு இன்னைக்கு பாருங்க ஒட்டுமொத்த பெரியாரிய உணர்வாளர்கள் அவருக்கு எதிராக நிக்கிறாங்க. நிக்கட்டு அவருக்கு ஆதராட்டும் தமிழ் அமைப்புகள் வந்து சகோதரர் திருமுருகன் காந்தி வீட்டை முற்றுகையிட போயிட்டாங்கல்ல, அது அவருக்கு பிளஸ் தானே. இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி வராரு, தடா ரஹீம் வராரு, எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவருக்கு ஆதரவாட்டும். ஸோ அந்த போலரைசேஷன் வருது. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம், இலவசம் வெர்சஸ் நாட்டின் வளர்ச்சி, இப்படி பல அம்சங்கள்ல எல்லா கட்சிகள்ல இருந்து மாறுபட்டு சீமான் நிற்கிறாருங்கன்னு பெரிய அளவு வெளிச்சத்துக்கு வருது. அப்படி வெளிச்சத்துக்கு வருது சீமானுக்கு லாபம்னு சொல்றேன். இது லாபம்ன்றீங்க. பெரியாரியம்மன் ஈரோடு கிழக்கு திமுகவுக்கு எதிராக பிரதான எதிரியா நாம் தமிழர் கட்சி. அங்க போய் என்ன பண்ண முடியும்? அங்க போய் மோத முடியுமா பெருசா? இப்ப இந்த பாருங்க, பெரியார் எதிர்ப்பை சீமான் பெரிய அளவுக்கு விஷமத்தை கக்குறான்னு திமுகவும் பிரச்சாரம் பண்ணோம். இந்த பெரியாரிய உணர்வாளர்கள்லாம் பிரச்சாரம் பண்றாங்க. பெரியாரின் தொண்டரா இருக்கிற தமிழா பாண்டியன் அங்க போட்டிடுறாரு. பாருங்க எப்படி நடக்குது பாருங்க. தமிழா பாண்டியன் பெரியார் தொண்டர் தான். வள்ளிநாயகம் நம்ம தம்பி ஜீவ சகாப்தனோட ஃபாதர், அந்த பெரியார்ல தான் பாமகவுக்கு வந்தாரு. தமிழா பாண்டியன் போட்டியிடுறாரு. அவர் போட்டியிடட்டு நல்ல வேலை, அதை அந்த அளவு பாராட்டுறேன். இந்த இடத்துக்குள்ள சீமானுக்கு பிளஸ்ங்கிறது எல்லா தேர்தல்களையும் போட்டியிடுறது, 214 தொகுதியிலும் போட்டியிடுறது. இன்னைக்குள்ள களத்துக்குள்ள அண்ணாமலையால பாஜகவை ஈரோடு கிழக்குல நிக்க வைக்க முடியாதது. என்டிஏக்கு மைனஸ் 18% என்டிஏக்கு மைனஸ். நீங்க தான் சொல்றீங்களா? நான் தான் சொல்றேன், ரவீந்திர துரைசாமி தான் சொல்றேன். அவங்களை எப்பயும் தூக்கி பிடித்து பேசுவாரு அப்படின்ற ஒரு பார்வை. அமித்ஷாவே இதை ஃபீல் பண்ணுவாரு. மதேஷ், கேரளாவில் எல்லா தேர்தலும் நின்று தான் இன்னைக்கு என்டிஏ 20% எட்டி இருக்குது. இங்க 18% எட்டுன என்டிஏ இந்த களத்துல நின்று இருக்கணும் மதேஷ். அப்பந்தான் அண்ணாமலை சொன்ன காமராஜரோட ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் 35 to 40% வாக்காளர்கள் அதுக்கு ஆதரவா இருந்தாங்க. அந்த குடும்பத்தின் பின்னணியில் உள்ளவங்க தான் இன்னைக்கு திராவிட கட்சிகள் வேண்டாணி வாக்களிக்கக்கூடியவங்கலாம் முதன்மையா இருக்கிறாங்க. அந்த வாக்கை நம்பிதான் அண்ணாமலை வந்து ஹீரோவா நின்னாரு விக்கிரவாண்டியில. 50 பூத்துல பாட்டாளி மக்கள் கட்சி லீடிங். எடப்பாடி ஒரு ஆளாட்டே மதிக்காம துச்சமா மதிச்சு கேண்டிடேட் போட்டு நியர்லி 30% ஓட்டு எடுத்தாரு. அவர் இங்க கேண்டிடேட்டை விட முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. என்டிஏக்கு மைனஸ் தான். இல்ல சார், கிரெடிட் கோஸ் டு நீங்க அண்ணாமலைக்கு கொடுக்குறீங்களே. அது வட மாவட்டம், வன்னியர் பகுதி, அந்த வன்னியர் பெல்ட், அங்க பாமக தான் சார் பெரிய ரோல் பிளே. இதுல அண்ணாமலையுடைய இமேஜை நீங்க பெருசா காட்டுறீங்களே. அட்மிட் பண்ணிக்கிறேன் மாதேஷ், இதுதான் நம்மளோட இது. ஐயா இருந்த இடத்துல கண்டெஸ்ட் பண்ண என்டிஏ, வாசன் இருந்த இடத்துல கண்டெஸ்ட் பண்ண முடியாதது மைனஸ் தான். ஐயாவுக்கு அது பிளஸ் தான். நான் மறுக்க வரலையே மாதேஷ். எதுனாலும் ஆதாரமோ தரவுகள் இல்லாம நான் பேச மாட்டேன். கேண்டிடேட்டே அண்ணாமலை தான் அறிவிச்சார், அன்புமணியை. அந்த இடத்துல நிற்க முடியாதது இன்னைக்கு சீமான் நிற்கிறது ஒரு பிளஸ் சீமானுக்கு. இது அமித்ஷா போன்ற ஆர்கனைசர்ஸுக்கு நல்லாவே தெரியும். நான் இதுல ஒன்றும் தவறான கருத்துக்களை சொல்லலை. அதே மாதிரி 10.5க்கு பதில் சொல்ல முடியாம போலரைசேஷனுக்கு பயந்து எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியை விட்டு ஓடுனதும், டெபாசிட் இழந்துருவோமோன்னு ஈரோடு கிழக்கை விட்டு ஓடுனதும் எடப்பாடி பழனிசாமிக்கு மைனஸ். ஸோ நிற்கிறதே சீமானுக்கு பிளஸ். இப்படி நின்றுதான் 1% இருந்த சீமான் இன்னைக்கு தினகரனை விட கமலஹாசனை விட பெரிய சக்தியாகி 8.2% வந்து அங்கீகாரம் பெற்றுட்டாப்புல. கமலஹாசன் ராஜ்சபா டீல்ல திமுக கூட்டணியில் இருக்கிறாரு. தினகரன் 2 சீட்டு வாங்கினார். 1ல அதிமுக டெபாசிட் இழக்க வச்சது தினகரனுக்கு ஒரு சாதனை தான். ஸோ இந்த வளர்ச்சி சீமானுக்கு நிற்க காரணம் எல்லா தேர்தலும் நிற்கிறது. 234 நிற்கிறது. 26லையும் 234லையும் உறுதியா சீமான் நிற்பாருங்கிறது தான் சீமானுக்கு பிளஸ். பாஜக அப்படி உறுதியா நிற்குமா நிற்காதாங்கிறதுல சில பாஜக தலைவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துறது தான் பாஜகவுக்கு மைனஸ். இல்ல சார், ஈரோடு கிழக்குல சீமான் இப்ப நிக்கிறது, துணிந்து நிக்கிறது நீங்க வந்து பிளஸ்ன்றீங்க. நான் என்னன்றேன், போட்டி கடுமையான போட்டி கிடையாது, 1 to 1 மாதிரி தான் தெரியுது. திமுக வர்சஸ் நாம் தமிழர்னு இருக்குது. ஏற்கனவே 10-11 ஆயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி. அங்க கரெக்ட், அது ஏதாவது மாற்றம் தான் நீங்க சொல்லுங்க.
அதே போல 1,50,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன் மறைந்த ஈவி.கே. இளங்கோவன். அதுவும் ஏதாவது கம்மியா இருந்தா மாத்திருங்க நீங்க. சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். நான் என்ன சொல்றேன், சீமான் அவர்களால் 10, 11,000 ஓட்டு நாம் தமிழர் கட்சி வாங்க முடிந்ததாங்க. ஈரோடு கிழக்கு ஏற்கனவே நடந்த தேர்தல்ல. இந்த முறை திமுகவை மட்டும் தான் எதிர்க்கிறாங்க. அப்படின்னும் போது 50,000, 60,000 ஓட்டு வாங்க முடியுமாங்க களத்துல? இங்க நிக்கிறதுலயே எடப்பாடி, ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி, சமூக நீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடி, ரெட்டலையில 2 ஜாதிக்கு மட்டுமே பலன் உண்டுங்கிற குற்றச்சாட்டுக்கான எடப்பாடி, பிற ஜாதிகள் வாக்கு தனக்கு கிடைக்காதுன்னு களத்தை விட்டு ஓடுனதிலே எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவை குறைஞ்சபட்சம் 3-4% வாக்குகள் சீமான் வந்து 2026 சென்ட்ரிக்கா காலி பண்ணிட்டாரு. என்டிஏ நிக்காததுல என்டிஏயும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வாக்கு வந்து சீமான் காலி பண்ணிட்டாரு. இதுதான் சீமானுக்கு களம் வர்றதுக்கு முன்னாடியே கிடைச்ச கிரெடிட். அசம்ப்ஷன் சொல்லுங்க, எவ்வளவு வரும்ன்றது ஒரு கணிப்பு சொல்ல முடியாது அவங்களால. அது நான் 50, 60,000 ஓட்டு வருவாரான்னு கேக்குறேன். நான் களத்துக்கு போறேன் மாதேஷ், களத்துக்கு போயிட்டு வந்து மாதேஷுக்கு கரெக்டா சொல்றேன். கழிஞ்ச முறையும் ஈரோடு கிழக்க பற்றி ரவீந்திரன் துரைசாமி கரெக்டா சொன்னது. தோல்வி அடைந்தேன், நான் ஒத்துக்கிறேன். உங்ககிட்ட தோத்துட்டேன் நான். அப்படி வேண்டாம் மாதேஷ், நான் உங்க கிரெடிபிலிட்டி, என்னோட சகோதரனா உங்க கிரெடிபிலிட்டியும் நிக்குன்னு மனசார நினைக்கக்கூடிய, அது உங்களுக்கு தெரியும். இல்ல களம் அந்த ஹீட்டா இருந்தது, அதை வச்சு நான் சொன்னேன். அன்னைக்கு நிலைமை நானும் போனேன், ஒரு வாரம் தங்கி இருந்து நான் எடுத்தேன். நானும் இந்த தடவை நீங்க போவீங்களா என்ன போறேன், இந்த தடவை நானும் போறேன். போயிட்டு வந்து களத்தை நான் சொல்றேன். சீமானோட இதுக்கு வந்து கிராஸ் செக்ஷன்ல என்ன ஆதரவு பெருகி இருக்குங்கிறத பாக்குறேன். பட் ஒண்ணு மட்டும் என்னால சொல்ல முடியும், ஸ்டாலின் ஈரோடு கிழக்குக்கு போறாரா இல்லையோ, விக்கிரவாண்டிக்கு போகல. இவர் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் அனுப்பி போதுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. கமலஹாசன் கனிமொழியை கூட விக்கிரவாண்டிக்கு அனுப்பல, ஸ்டாலினும் போகல. இங்க ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியல. ஈரோடு கிழக்கு சென்றிருக்கா அருந்ததியர்கள் தொடர்பாக ஸ்டாலின் ஒரு அறிக்கை விடுறாருன்னா அது ஈரோடு கிழக்குக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கொங்கு பெல்ட்டிலேயே அருந்ததியர்கள் மக்கள் மத்தியில அந்த இடஒதுக்கீடு நாம தான் கொடுத்தோம், உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுனால நான் எவ்வளவு எதிர்ப்பை சீமான் போன்றவங்களால சந்திக்கிறேங்கிறத தெள்ள தெளிவா ஸ்டாலின் அதை வெளிக்காட்டுறாரு. அந்த தேர்தல் பிரச்சாரமா அந்த மதிவேந்தன் தானே அந்த அமைச்சர் சொன்னார் முதல் நாள். அடுத்த நாள் ஸ்டாலின் அந்த அறிக்கை விடுறாரு. அப்ப ஈரோடு கிழக்க மையமா வச்சு ஸ்டாலின் அருந்ததியர்கள் வாக்குகளை கன்சாலிடேட் பண்றாரு. அடுத்த கட்டம் பிறமொழியாளர்கள் வாக்கையும் ஸ்டாலின் கன்சாலிடேட் பண்ணுவாரு. இது நடக்கிற கிரவுண்ட்ல நடக்கும்னு எனக்கு தெரியும். கிரவுண்டுக்கு போய் தான் சொல்லணும்னு எனக்கு தேவையில்லை. இது நடக்குது. ஏன்னா ஸ்டாலின் வந்து ஒரு ஷார்ப்பான பொலிட்டிஷியன்ங்கிறனால இந்த ஈரோடு கிழக்குல நமக்கு என்ன லாபம்னா, சீமான் எதிர்ப்புல நமக்கு என்ன லாபம்னா, திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியத்துல நமக்கு என்ன லாபம்னா, பெரியார் வெர்சஸ் பெரியார் எதிர்ப்புல என்ன லாபம்னா, ஸ்டாலின் வெர்சஸ் சீமான்ல என்ன லாபம்னா, பிறமொழியாளர்கள் வாக்க நம்ம தெளிவா அங்க கன்சாலிடேட் பண்ணிடுவோம்னு ஸ்டாலின் பாக்குறாரு. 156வது வார்டுன்னு நினைக்கிறேன். 2 வார்டுலையும் பிறமொழியாளர்கள் வட இந்தியர்கள் அதிகம் உள்ள வார்டுல தான் 2023 நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக ரெட்டல அதிகம் பெற்றது. செல்லூர் ராஜி சகோதரர் அவர்களே, நீங்க ஒரு நல்ல எளிமையான மனிதர், நல்ல பழகுறதுக்கு நல்ல தன்மை உள்ளவர். உங்க அதிமுக சென்டிமெண்ட் ரெட்டல எல்லாம் போயிட்டு செல்லூர் ராஜி சகோதரர் அவர்களே, அந்த 2 வார்டுலையும் அதிமுக லீட் பண்ண 2 வார்டுலையும் உதயசூரியன் பெரிய அளவுக்கு வாக்கெடுக்கும். காரணம் சீமான் எடுத்து வைக்கிற இஷ்யூ. சரி, அந்த 2 வார்டுலையும் ஒண்ணுல வந்து தமாகவை இப்ப லீட் பண்ணிருக்குது, இன்னொன்னுல திமுக தான் லீட் பண்ணிருக்கு. தமாகவும் அதிமுக, அதாவது பாஜக அணியும் அதிமுக ஈக்குவல் ஓட்டு எடுத்திருக்கு. இந்த வார்டுல தமாக லீட் பண்ண வார்டுல, ரெட்டேல லீட் பண்ண வார்டுல உதயசூரியன் இந்த முறை பெரிய அளவுக்கு வாக்கெடுக்கும். அது மட்டும் இல்ல, அருந்ததியர் சமூக சகோதரர்கள் ஒரு குறைஞ்ச அளவு தான் ரெட்டேலைக்கு போட்டாங்க. அவங்களும் இந்த முறை முழுக்க ஸ்டாலினுக்கு போட்டுருவாங்க. இந்த மாதிரி சீமானுக்கு சொல்ல முடியல, உங்களால கணிக்க முடியலையே. சீமானை கணிக்க முடியலங்கிறது உண்மைதான். நான் ரொம்ப ஈஸியா கணிக்கணும். ஆனா நீங்க ஈரோடு கிழக்கு ஏன்னா போட்டி 2 பேர் தான். எனக்கே சீமான் இதுல வந்து பலரும் வந்து ஆர்வமா வரணும்னு நினைக்கிறவங்க எனக்கு போன் பண்றாங்க. பட் எந்த அளவுக்கு அது சீமானுக்கு வருங்கிறத நான் களத்துக்குள்ள போய் வந்து தான் சொல்ல முடியும். மாதேஷ், இவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கு, பணபலம் இருக்குது. சென்டிமெண்டாட்டும் அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. 10% மோடி அப்பர் காஸ்ட் கொடுத்தாங்க. அப்பர் காஸ்ட் பிராமின், ராஜ்புட், பூமிகார், லிங்காயற்று, ஜெய்ஸ்வால், பண்டாரி. பட் அவங்க டேடி டாப்பிங் காஸ்ட் அப்பர் லிஸ்ட்ல இருக்காங்க. இந்த ஜாதிகள் எல்லாமே, பட்டேல், இவங்க எல்லாமே வந்து கொடுத்த மோடிக்கு தான் ஓட்டு போட்டாங்க, வரவேற்ற ராகுல் காந்திக்கு ஓட்டு போடல. அதே மாதிரி இந்த அருந்ததியர்கள் மக்களும் கொடுத்த கலைஞருக்காக மு.க. ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறி இப்ப வரவேற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி வலமும் போகாம இடமும் போகாம உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி நடுப்புல போய் பல இஷ்யூல அடிபடுறாரு. இது 26ல நல்லாவே தெரியும். நீங்க களத்துல இருக்கிற திரு சீமானை வைத்து சொன்னீங்கன்னா இது நல்லா இருக்கும். களத்துல சீமான் இருக்கிறனாலதான் எடப்பாடி அடிபடுவாரு, ஓடிட்டாருன்னு
கொங்கு வேளாள கவுண்டர் இளைஞர்களே சொல்றான், கவுண்டர் நம்ம கவுண்டர் ஓடிட்டாரியா, நாம் தமிழர் சீமான் தமிழனா தீரன் சின்னமலை கவுண்டர் மாதிரி நிற்கிறான் போல்டான்னு எடப்பாடி ஓடிட்டாருங்கிறத வெள்ளாள கவுண்டர் இளைஞர்களே பேசுறாங்க. இல்ல சார், அருந்ததியர் இஷ்யூ கடந்த முறையே சீமானுக்கு அங்க மைனஸ் கொடுத்தது. மீண்டும் அது திமுகவுக்கு தான் கை கொடுக்குன்றது. ஏன்னா அருந்ததியர் உள்ளீடு ஒதுக்கீடெல்லாம் கொடுத்தது கலைஞர் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க. எல்லாமே ஓகே. ஆனா நான் கேட்கிற ஒரு லாஜிக்கான கொஸ்டின், அதிமுக நிக்கல 4% அப்பவே தட்டிட்டார் சீமான்றீங்க. எந்த அடிப்படையில் சொல்ல அந்த 4% ஓட்டு விழுமா? 2026 சொன்னோம். இன்னைக்கு ஈரோடு கிழக்க சீமான் தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு போறாரு. 214க்கு உள்ள பிரச்சாரத்தை பண்றாரு. 26ல 214 தொகுதியில கேண்டிடேட் போட்டு அவர் பண்ணக்கூடிய பிரச்சாரத்தை தான் இப்ப ஈரோடு கிழக்குல பண்றாரு. ஈரோடு கிழங்குல சீதாலட்சுமின்னு ஒரு வெள்ளாள கவுண்டர் லேடியை தான் போட்டிருக்காரு. அவர் எதை பேசுறாருன்னா, வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டருக்கெல்லாம் நான் தான் சீட்டு கொடுக்குறேன், சமூக நீதினு சொல்லக்கூடிய மற்றவங்க கொடுக்குறாங்களா, நான் தான் பொது தொகுதியில ஆதி தமிழர்களை பெரியளவு நிறுத்துறேன், ஜெயலலிதா தலித் எழுமையில நிறுத்தினாங்கன்னு அந்த தேரியை தான் சொல்றாரு. கோயம்புத்தூர்ல தண்டபாணின்னு ஒருத்தரை கலைஞரும் நிறுத்தினார். நம்ம உண்மையை சொல்றதுக்கு தயங்க வேண்டியதில்லை. சோ இந்த சீமானுக்கு பிரச்சாரங்கிறது ஈரோடு கிழக்குக்கு அல்ல, ஈசிஆர் ரோட்ல நின்று 214க்கும் பிரச்சாரம் பண்றாரு. இதுதான் சீமானுக்கு வந்து ஈரோடு கிழக்குல என்ன அவுட்புட் காட்ட முடியும் சீமானால, என்ன எண்ட் ரிசல்ட் காட்ட முடியும்? அதாவது 10-11,000 ஓட்டு வாங்கினா நாம் தமிழர் கட்சியால ஒரு 50,000-60,000 ஓட்டு வாங்க முடியுமா, 1,00,000 ஓட்டு வாங்க முடியுமான்றதான் என்னுடைய கேள்வி. சாத்தியமா? நான் உங்களுக்கு வந்து விக்கிரவாண்டி களத்தை பார்த்துட்டு வந்ததுமே போலரைசேஷன் நடக்க போகுதுன்னு தெளிவா சொன்னா இல்லையா? சொன்னீங்க. திமுக 55% வாக்கு தாண்டுவாங்கன்னு சொன்னேன். டாக்டர் ஐயா 25 தாண்டுவாருன்னு 29 டாக்டர் ஐயா எடுத்தாரு. 55 இடத்துல 63 எடுத்துட்டாங்க. சோ நாம சொன்னா கணிச்சா கரெக்டா இருக்கணும். கழிஞ்ச ஈரோடு கிழக்க சொல்லும் போது அதிமுக எடுக்கிற ஒரு ஓட்டுக்கு 2 ஓட்டுக்கு மேல எடுத்துருவாரு. செந்தில் பாலாஜி பெரிய ஆர்கனைசர், ரெட்டலையோட வேலிவை முத காலி பண்ண ஒரு அரவக்குறிச்சியில காலி பண்ணவர் அவரு தான். அவர் களத்துக்குள்ள நிற்கிறாரு, பெரிய அளவுல வருவாங்கன்னு நீங்க கடும் போட்டின்னு சொல்லும் போது கூட இல்ல மாதேஷ் இருக்காதுன்னதை உங்கள்கிட்ட நான் சொன்னேன். இப்ப நான் களத்துக்கு போறேன். இப்ப என்ன களத்துல இருந்து நிறைய பேர் என்கிட்ட பேசுறாங்க. கோயம்புத்தூரை சேர்ந்தவங்களும் பலரும் வந்து என்கிட்ட பேசுறவங்க எல்லாம் சீமான் நல்ல ஓட்டு எடுத்துருங்கிற ஆர்வத்துல தான் பேசுறாங்க. இதை நான் மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. மாரிமுத்துண்ணி ஒருத்தரை பேசுங்க, என்ன மூடல இருக்குன்னு கேளுங்கன்னு கூட சொன்னேன். அவரை கான்டாக்ட் பண்ணல. பட் நான் களத்துக்குள்ள என்ன நிலைமை இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவோம் மாதேஷ். களத்துக்கு நான் போறேன், கள ஆய்வுக்கு போறேன். அந்த கள ஆய்வை ஈரோடு கிழக்குல கழிஞ்ச 2023 நான் பண்ணி மோடிக்கு கொடுத்த ரிப்போர்ட்ல தான் எடப்பாடிக்கு பிரஜாதிகள் எதிர்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க டெல்லி தலைமை. 2 ஜாதியில மத்தியில தான் எடப்பாடிக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்கு. வன்னியர் வெள்ளாள கவுண்டர்கிட்ட தான் இருக்குது. மற்ற ஜாதிகள்ல எடப்பாடிக்கு பெரிய எதிர்ப்பு இருக்குது. ஓட்டிங் பேட்டர்னே மாறி போச்சு. பழைய ரெட்டை எல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் அர்த்த பழசான பண்ண பாடாசுகள் எல்லாம் இப்ப இல்லைங்கிறத பாஜக டெல்லி தலைமை மோடி அதை பிஎம்ஓ உணர்ந்துகிட்டாங்க. இப்பவும் எந்த வகையில ஓட்டிங் பேட்டர்ன் போகுதுங்கிறத நான் பார்த்துட்டு வந்து தெளிவா சொல்றேன் மாதேஷ். சீமான் அவர்கள் பெரியார் எதிர்ப்பு காட்டுவதை இந்த ஈரோடு கிழக்கு பெரியார் பிறந்த மண்ணுல இதைதான் முக்கிய ஒரு பேசு பொருளாக்கணும்னு சீமானுக்கு எதிராக பேச நினைக்கிறாங்க. மாதேஷ் உடைச்சு பேசுறேன் மாதேஷ். மு.க. ஸ்டாலின் கலைஞரோட நுணுக்கமான அரசியல்வாதி சொல்லியிருக்கனா இல்லையா? சொல்லுங்க. இந்த விஷயத்துல பிராமண சமுதாயத்தோட ஓவர்வெல்மிங் சப்போர்ட் வந்து சீமானுக்கு கிடைக்குது. இன்டெலிஜென்ஸ் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு பர்சன்ட் அவங்க? நான் வந்து ஓட்டிங் பேட்டர்னுக்குள்ளே வரல மாதேஷ். நீங்க கேளுங்க. நான் ஓவர்வெல்மிங் சப்போர்ட் கொடுக்குன்னு ஸ்டாலின் ஷார்ப்பான பொலிட்டிஷியன், நுண்ணி அறிவு படைச்ச பொலிட்டிஷியன், கலைஞரோட புத்திசாலி பொலிட்டிஷியன் நான் சொன்னேன். அதை சொல்லிட்டு தான் சொல்றேன். அந்த ரிப்போர்ட் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறாங்க. பிராமின் யூடியூபர்ஸ், பிராமின் ஜேர்னலிஸ்ட், பிராமின் கரஸ்பாண்டன்ஸ் எவ்ரிவேர். என் ஃப்ரெண்டு பிராமின் ஸ்டுடியோ எடிட்டர் வாசன் ஐயர் அவரே அப்பவே கொஞ்சம் பெரியார் அவ்வளோ பேசாத போதே சீமானுக்கு ஒரு ஆதரவு தான். மயிலாப்பூர்ல நிற்கதா இருந்தா. அப்புறம் சிவாச்சாரியார் ஒரு பிராமினை கொண்டு நிறுத்தினாரு. அப்போ சீமான் சொன்னார் இல்லையா, வஉசி ஐயரையும் பாரதியாரும் எங்களுக்கு தமிழன்னு சொல்லி கொடுத்தான்லாம். அப்போ அந்த இதில் பண்ணும்போது வாசன் ஐயருங்கிற பிராமின் ஸ்டுடியோ எடிட்டர் என் நண்பர் தான் அவருக்கு முக்கிய காரணமாக இருந்தவர். அப்போ இந்த ஒப்பீனியன் கிரியேஷன்ல பிராமணர் மட்டும்தான் ஒப்பீனியன் கிரியேட் பண்ண முடியும் நான் சொல்ல வரல. ஒரு டாப்ல அவங்க இருக்காங்க, தீகா இன்ஸ்டிடியூஷனலிஸ்டா இருக்கிறாங்க. இப்போ பல சமூகங்களும் கிறிஸ்தவ முஸ்லீம் அமைப்புகளும் வந்துட்டாங்க. கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் தான் இங்க மறைமுகமாக இருந்து ஒப்பீனியன் கிரியேட்ல டாப்பா இருக்காங்க. அவங்க சீமானுக்கு எதிராக ஒப்பீனியன் கிரியேட் பண்ணும்போது பிராமண சமுதாயம் பெரிய அளவில் இன்னைக்கு சீமானுக்கு ஆதரவான ஒப்பீனியனை கிரியேட் பண்றதுல வந்துட்டாங்க. தம்பி கிஷோர் கை சாமி உட்பட பெரிய அளவுக்கு தம்பியை பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது இந்த ரிப்போர்ட் ஸ்டாலினுக்கு போறதன் விளைவா 7000 நாடகங்கள் நடத்தின வெங்கட்ராமன், நான் மறுக்க வரல, ஒரு கலைஞர், எஸ் வி சேகரன் நண்பர் தான், அவருக்கு தந்தைக்கு அந்த இதை கொடுக்கறத நான் தவறு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த கட்டத்துக்குள்ள ஸ்டாலின் அதை செய்யறாருன்னா அவரும்
இந்த இதை பார்க்குறாரு. அந்த பிராமண சமுதாயமும் ஒரு முக்கியமான சமுதாயம், அதையும் ஒரு எஸ்வி சேகர் ரூபத்தில் அங்கீகரிப்புன்னு சொன்னால் பிராமின் கம்யூனிட்டியில் ஓட்டு நாளைக்கு போடுறாங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ஆதரவு வளையமும் சீமானுக்கு வந்து ஹெவியாக ஏறுது. காரணம், அவங்க பொறுமிட்டு இருந்திருக்காங்க, பெரியாரோட அந்த பெரிய தாக்கத்துக்குள்ள பொறுமிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வாசனையரை என்கிட்ட வெளிப்படையாகவே, பிராமிஸோட எடிட்டர் வாசனையரை என்கிட்ட வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாரு. ஸோ அந்த பொறுமல் ஒரு சீமான் அதை அடிக்கிறாருன்னு சொல்லும் போது அதுல சீமானுக்கு ஆதரவா வெளிப்படுது. ஸ்டாலினிசின் பொலிட்டிக்ஸ். ஆனா பிரச்சாரம் என்ன சொல்றாங்க, ஸ்டாலினிசின் பொலிட்டிக்ஸ். ஸோ அவரும் அந்த இடத்துக்குள்ள 7000 நாடகம் பண்ண வெங்கட்ராமனை அங்கீகரிக்கிறார். நான் தவறுலாம் சொல்ல வரல. ஏன்னா நம்ம பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் ஆங்கிள் பிராமண சமுதாயத்துக்கும் உரியது கிடைக்கணும்னு தான் நம்ம பாடுபடக்கூடியது. இன்னும் சொல்ல போனா என் சிஷியர்கள், என் சப்போர்ட்டர்கள்ல பாதிக்கு மேல பிராமணர்கள் தான் இருக்காங்க, உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது நம்ம அதை தவறுன்னு சொல்ல வரல. யதார்த்தத்தை ஸ்டாலின் நுணுக்கமா புரிஞ்சுட்டாருன்னு சொல்றேன். ஆனா பிரச்சாரம் எப்படி சொல்றாங்க, ஆரிய கூட்டத்தின் குழந்தை தான் சீமான், பாருங்க பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, இந்த பாருங்க அடையாளம் தெரிஞ்சிருச்சு, யார் ஆதரிக்கிறாங்கன்னு பாருங்க, குருமூர்த்தி ஆதரிக்கிறாருன்னா அப்ப இவரெல்லாம் சரியான ஆளா இருப்பாரா இல்லையா அப்படின்னு நீங்களே எடுத்துக்கோங்க. ஆரிய கூட்டத்துக்கு சக்திக்கு தானே வெங்கட்ராமனுக்கு ஸ்ட்ரீட் போடுறாங்க. ஆரிய கூட்டத்துக்கும் சக்தி இருக்குது இல்லையா? கருத்துருவாக்கத்துல கிறிஸ்துவ முஸ்லீம் டாமினண்டா இருக்காங்க, நான் மறுக்க வரல. ஆரிய கூட்டம் நீங்க சொல்லக்கூடிய அவங்களும் இருக்கிறாங்க. நாடார்கள் மத்தியில கருத்துருவாக்கத்தை சிவந்தி ஆயத்தன், ஐயா எங்க அண்ணன் வைகுண்டராஜன், சரத்குமார், இவங்களை மீறி பல தேர்தல்களில் ரவீந்திரன் துரைசாமி டீம், நான் மட்டும் இல்லை, கண்ணன், கோசல்ராம், நிறைய இது கொண்டு பண்ணியிருக்கிறோம். ஸோ கருத்துருவாக்கத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய பிராமணர்கள் சீமானுக்கு இன்னைக்கு ஆதரவா வர்றது சீமானுக்கு ஒரு பிளஸ் தான். அப்படி பண்ணும்போது அதுக்கு எதிரான கருத்துருவாக்கிகள் சீமானை அடிக்கத்தானே செய்வாங்க. சரி, அவங்களுக்கு கிரெடிபிலிட்டியை தான் சொல்றேன். ரவீந்திரன் துரைசாமி பிராமணர்களை மீறி சாதிச்சான், நான் சுப்பிரமணிய சாமி, இலகணேசன், சத்திரன், குருமூர்த்தி மீறி சாதிச்சாங்கிறத எப்பா இவன் இப்படி கிளைம் பண்றாங்கிறதாவது போடுறதுக்கு உங்களுக்கு ஏன் கொமட்டுது, கசக்குது? நீங்க பிராமண எதிர்ப்பார்களா, நாடார்கள் சாதிச்சதை புழுங்கிக்கிட்டு கதறிட்டு இருக்கக்கூடிய நாடார் துவேஷிகளா? நீங்க பெரியாரை சீண்ட தொட சீமானுக்கு ஒரு சேதாரம் இல்லைன்றீங்க. நீங்க பிளஸ் வரும், அவ்வளவுதான், அதுல சந்தேகமே இல்லை. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பெரிய பிளஸ்ஸா மாறும். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார், விஜய் அரசியல் வருகைக்கு பிறகாக அண்ணாமலை, சீமான் இவர்களுடைய மவுசு குறைஞ்ச மாதிரி தெரியுதே சார். சீமான் மவுசு பெரிய அளவுல கூடியிருக்கு. அண்ணாமலையும் இப்போ கரெக்டா ஆயிட்டாரு. அண்ணாமலை ஃபர்ஸ்ட்ல விஜய் ஆல்டர்னேட்டிவா நிற்கணும்னு சொன்னாரு. விஜய் சந்தையில விலை போற மாதிரி எடப்பாடிகிட்ட விலை போவாரா, ஆல்டர்னேட்டிவா நிற்கிறாராங்கிறது 2026 தெரியும். நான் விஜய் ஆல்டர்னேட்டிவா நிற்கணும்னு நான் கருதுறேன். விஜய் சீமானுக்கு கூடுதல் பலங்கிறது நான் உறுதியா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். எதிர்காலத்துல கடைசி நேரத்துல விஜய் அவங்க அண்ணனை சப்போர்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம். சீமானையா? ஆமா, ஒரு பாசிபிலிட்டி தான். நம்ம எல்லாமே இப்போ உடனே எப்படின்லாம் ரொம்ப கேட்காதீங்க, ஒரு பாசிபிலிட்டி அதுக்கு இருக்கு. இல்ல, அண்ணாமலை பேசு பொருளை விட விஜய் பேசு பொருள், விஜய்க்கு கூடுற அந்த யங்ஸ்டர் கூட்டம், சீமானுக்கு கூடின யங்ஸ்டர் கூட்டத்தை விட இன்னைக்கு சீமான அண்ணாமலை கூடின யங்ஸ்டர் கூட்டத்தை விட விஜய்க்கு இன்னைக்கு அதிகமா கூடுது சார். பரந்தூர்ல கூடின கூட்டத்தை பாத்தீங்களா நீங்க? கண்டிப்பா இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கக்கூடிய விஜயே சீமான் முதல்வர்னு ஆதரிச்சு போகக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். அது எப்படி சார் சாத்தியம்? சார் என்னோட அது 2026 பிப்ரவரியில தான் தெரியும். நிதிஷ்குமார் கணக்கு மாதிரி இருக்கே சார். இதுவும் ஏதோ கணக்குகள் இருக்கும் மாதேஷ், ஏதோ கணக்குகள் இருக்கும். நம்ம சத்திரன், குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இலகணேசன் இவங்களை மீறி மோடி கிட்ட சாதிச்சதை ஏத்துக்க முடியாம புழுங்குற கூட்டம் நம்மள RSS காரன் சங்கி சொல்றான். நான் சாதிச்சிருக்கிறேன்பா, நீ பார்ப்பன அடிமையா நீ தான் இருக்கிற, பார்ப்பனம் தான் செயல்படுத்த முடியும்னு நீ கோலத்தனமா இருக்கிற, மன வலிமை இழந்து இருக்கிற. ரவீந்திரன் துரைசாமி, தாழ்லிங்க நாடார் தோண்டை சாதிச்சிருக்கிறேன், சாதிச்சதுங்கிறத கிளைம் பண்றேன் ஓப்பனா. அதே மாதிரி நான் சாதிச்சிருவோன்னு பயப்படக்கூடிய கூட்டம் தான் என்ன சங்கி, மங்கி, கிங்கின்னு பண்ணியிருக்கேன். அதை நான் பெருமையாக தான் கருதுறேன், சங்கின்னு சொல்றத. எனக்கு அதில் ஒன்றும் எந்த இதுவும் இல்லை. என்னோட சமூகம், இந்து நாடார் சமூகம், RSS-ஆல பல நன்மைகளையும் பெருமையும் பெருமிதம் அடைஞ்ச சமூகம். நாக்பூர்ல HL சிவநாடாரை தான் RSS சிறப்பு மரியாதை கொடுத்தாங்க. எங்கேயா தாழ்லிங்க நாடாருக்கும் பால் தாக்கரைக்கு தான் சிறப்பு மரியாதை கொடுத்தாங்க. அந்த அந்தஸ்தெல்லாம் RSS-க்குள்ள அடைஞ்ச ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் தான். அதை பற்றி நான் கவலைப்படலை. பட் என்ன கண்டு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. சசிகலாவை எல்லாரையும் மீறி ஜெயித்தது மாதிரி அடுத்த அலையும் ஏதோ ஜெயித்துருவானோன்னு நினைக்கிறேன். பட் அது அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. அந்த அச்சத்தின் வெளிப்பாட்டை அவங்க பேசிட்டு இருக்காங்க. சீமான் சரியா போயிட்டு இருக்காரு, ஒரு ஏதாவது தடமாறி வேற ரூட்டு கூட்டு போறீங்களா நீங்க? சீமான் அடுத்த ஜம்பு மிகப்பெரிய அளவுக்கு 4 கட்சிகளை எதிர்த்து 8-16 ஆக்கக்கூடிய அளவுக்கு பக்காவா போயிட்டு இருக்கிறார். திரு விஜய் அவர்கள் பரந்தூருக்கு போய் பேசினது திமுகவை அதிகமான காட்டமான விமர்சனங்களை வைக்கிறார், திமுகவை தாக்குகிறார்.
இந்த கூட்டம் பெருங்கூட்டம் விஜய்க்கு கூடின கூட்டம் இல்லாது பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியிலே விஜய் பேசுற ஸ்டேட்மெண்ட் போய் சேருது. எதிர்க்கட்சியா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது என்ன பேசிட்டு இருக்கீங்கன்றதெல்லாம் திமுகவை அம்பலப்படுத்துவது இது திமுகவுக்கு ஒரு மைனஸா போவாதா? திமுக பரந்தூர் நல்லதானி ஓப்பனா வந்துட்டான், வளர்ச்சிக்கு நல்லதானி வந்துட்டான், பாஜகவுக்கும் வளர்ச்சிக்கு நல்லதானி வந்துட்டாப்புல. 2 கட்சி வெவ்வேறு திசையில இருக்கக்கூடியவங்க கன்ஸ்ட்ரக்டிவ் பொலிட்டிக்ஸ்ல பரந்தூர் நல்லதாண்டி வந்துட்டாப்புல. விஜய் விவசாயிகளோட நிலத்தை இது பண்றாங்கன்னு ரொம்ப லேட்டா சீமானுக்கு கருத்தை சொல்லியிருக்காப்புல. சீமான் பெரியார் அடிச்சதை இதுவரை விஜய் கருத்து தெரிவிக்கல. அந்த அடிப்படையில் தான் சொல்றேன். ஏன் கருத்து தெரிவிக்கல? தம்பி அண்ணனை எதிர்காலத்துல ஆதரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தம்பியை வச்சு அண்ணனை வீழ்த்திடலாம் நினைக்கக்கூடிய பரிதாபங்கள் அப்போ முக்காடு போட்டுட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். யாரு தம்பியை வச்சு அண்ணனை வீழ்த்திடலான்னு ஒரு சரி, நம்ம ஐயா பழக்கருப்பையா அவர் ஒரு நல்ல தேசிய எண்ணம் கொண்டவர் தான். ஓ, அப்படியெல்லாம் ஒரு திட்டம் போட்டுங்கிறாங்களா என்ன? இப்படி பேசிட்டு இருக்கவங்கலாம் பெரிய ரூட் ஷாக்கா இருக்கலாம் 2016 பிப்ரவரி. இல்ல சார், திராவிடர் கூட்டம் பெரியாரிய ஆதரவாளர்கள் திமுக போன்ற சீமான் வீழணும்னு நினைக்கிறாங்க, ரைட்டு. இதை விட வெளியிலயும் சிலர் சீமான் வீழணும்னு ஒரு கூட்டம் இருக்கா? கண்டிப்பா விஜய் பற்றி பேசுறவன் எவனும் விஜய்க்கு பாசிட்டிவான ஆள் இல்ல. சீமானுக்கு எதிரானவனா இருப்பான் அல்லது உதயநிதிக்கு எதிரானவனா இருப்பான். அதுல சீமானுக்கு உதயநிதி எதிர்ப்புல விஜய் தெளிவா இருப்பாரு, அது நான் நம்புறேன். சீமான் எதிர்ப்புல விஜய் டைல்யூட் பண்ணிட்டு சீமானே முதல்வர்னு சொல்லக்குள்ள சூழல்களும் காலமும் நேரமும் 2026 பிப்ரவரியில் வரலாம். பெரியார் ஒரு பெரிய ஐகான், அதை தொற்றுக்க வேண்டாமா திரு சீமான்? அவசரப்பட்டாரா? அவசரப்பட்டு சரி, எப்பவுமே அவர் முன் வச்ச காலம் பின் வைக்கிறது இல்லை, அதனால அப்படியே பிடிச்சு இழுத்துட்டு போயினுங்கிறாரா? சீமான் கொள்கை வேற, என் கொள்கை வேற. பட் சீமான் இப்பந்தான் டீசரை தான் விட்டுருக்கேன், கையை தான் வாங்கியிருக்கேன், அடிக்கவே இல்லை, இன்னும் எக்கச்சக்கம் இருக்குப்பா, இது ரொம்ப சிம்பிளா தான் காட்டியிருக்கேன், இன்னும் காட்ட போறோம்னா அவர் பெரியார் சென்றிக்கா பெரிய அளவுக்கு மீண்டும் இதை எடுத்துக்கிட்டு இதுதான் நம்ம உச்சத்துக்கு போறதுக்கு பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை ஜம்ப் பண்ண மாதிரி நம்ம ஜம்ப் பண்ணி இன்னொரு அண்ணாவாட்டு வர்றதுக்கு இதுதான் நமக்கு வழி. இன்னும் ஆரியத்துக்கு எதிராக அண்ணா ஜம்ப் பண்ண மாதிரி திராவிடத்துக்கு எதிராக அடுத்த காலகட்டத்தில் பெரியாரை எதிர்த்தாதான் திராவிடத்தை எதுக்கும், அதிமுகவும் சேர்த்து, ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடியும் சேர்த்து, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடியும் சேர்த்து தான் எதிர்த்தாதான் நம்ம ஜம்ப் பண்ணி பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை மாதிரி மேலே போக முடியும்னு உறுதியாக நம்புறாரு. அண்ணா பெருந்தகைக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்தாங்க. சீமானுக்கு அப்படி யாரும் இல்லைனாலும் கூட மிகப்பெரிய ஒரு துணிச்சலோட இது ஸ்டார்டிங் தான், பெரிய அளவுக்கு எதிர்ப்புங்கிறாரு. அந்த உயர்வு அவருக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையில அதை எதிர்க்கிறார். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. இதனால எந்த பாதிப்பும் சீமானுக்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ இருக்காது அப்படின்றது உங்களுடைய பார்வை. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி மாதேஷ்.